ஆகர்ஷண விதி, வெளிப்படுத்தும் விதி, இவையெல்லாம் அங்கிருந்து வந்த ஆங்கில வார்த்தைகள். இந்த பாரத கலாச்சாரத்தில் இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உள்ளது. சங்கல்பம் மூலம் சித்தி, சித்தி என்றால் எண்ணம் நிஜமாகும் என்பதுதான். நிஜம், அது வெளிப்படும், அது நிஜமாகும். ஒரு எண்ணம் மட்டும் நிஜமாகாது, ஆனால் அந்த எண்ணத்தை நீங்கள் அடிக்கடி சொன்னால் அது நிஜமாகும், அது நிஜமாகும். அதனால் நாம் எல்லாம் சொன்னோம், நான் மன அழுத்தத்தில் இருக்கிறேன் என்று. நாம் அதை சொன்னோம், ஒவ்வொரு நாளும் அதை சாதாரணமாக்கி விட்டோம். இப்போது குழந்தைகள் நான் மன அழுத்தத்தில் இருக்கிறேன் என்று சொல்லவில்லை, அவர்கள் நம் மனச்சோர்வில் இருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். தயவு செய்து வீட்டுக்கு போய் அவர்களுக்கு இதை சொல்லக்கூடாது என்று சொல்லுங்கள். சொல்லக்கூடாது, இருந்தாலும் கூட சொல்லக்கூடாது. அப்படியென்றால் சங்கல்பம் மூலம் சித்தி என்றால் என்ன? அந்த விதியை நான் ஒருமுறை புரிந்து கொண்டால், அதாவது நான் மீண்டும் மீண்டும் உருவாக்கும் எந்த எண்ணமும் என் நிஜமாக மாறும் என்பதை, நான் என் எண்ணங்களை மாற்றத் தொடங்குவேன். நேற்று திரையில் பார்த்ததை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். குறைவாக யோசிக்கவும். 2வது மெதுவாக யோசிக்கவும். 3வது சரியாக யோசிக்கவும். இந்த 3இல் எதை முதலில் செய்ய வேண்டும்? குறைவாக யோசிக்கவும், மெதுவாக யோசிக்கவும், சரியாக யோசிக்கவும். சரியாக யோசித்தால் மெதுவாகவும் குறைவாகவும் யோசிப்பீர்கள். அது தானாகவே நடக்கும். நாம் பெரும் தொற்றுநோய் காலத்தில் வாழ்கிறோம். அதிகம் யோசிப்பது, நம்மில் எத்தனை பேருக்கு அதிகமாக யோசிப்பது அனுபவமாக இருக்கிறது? அது சொல்லப்படுகிறது. அது எந்த கமா புள்ளி இல்லாமல் சொல்லப்படுகிறது. அதிகமாக யோசிப்பது என்றால் அதிகமாக யோசிப்பது, அதாவது அது சரியாக யோசிப்பது இல்லை என்று சொல்லப்படுகிறது. நான் கவலை உருவாக்கினால் அது இடையறாது தொடரும். அது சரியான எண்ணம் அல்ல, அதனால தான் அது சிறியது. அதனால் எண்ணத்தின் அளவில் வேலை செய்ய வேண்டாம், தரத்தில் வேலை செய்யுங்கள். அளவு தானாகவே மாறிவிடும். உங்கள் மனதிடம் குறைவாக யோசி, குறைவாக யோசி, குறைவாக யோசி என்று சொல்ல முடியாது. அது நடக்கப் போவதில்லை. சரியாக யோசியுங்கள். அப்படி என்றால் நான் சொல்றது, அவர்கள் எனக்கு இதை சொன்னார்கள், எப்படி அவர்கள் இதை சொல்ல முடியும் என்று. எனக்கு இதை நான் இதையே தொடர்ந்து சொல்றேன். நிச்சயமாக அது ஒரு நீண்ட உரையாடலாகும். நாளை அதை எப்படி மாற்றுவதென்று, ஒரு எண்ணம் எப்படி என்று பார்க்கலாம். இப்போது அடுத்த 3 நாட்களுக்கு நாம் பயன்படுத்த போகும் உறுதிமொழிகளின் ஒரு தொகுப்பை எழுதுவோம். பிறகு நாம் இங்கிருந்து வீட்டுக்கு போன பிறகும் நிச்சயமாக, அப்படின்னா உணவுக்காக 3 வரிகள் மட்டும்தான் இருந்தது. நமக்காக அதை கொஞ்சம் நீளமாக எழுதுவோம். குறைந்தது 10 எண்ணங்கள். அந்த சங்கல்பம் என்ன இருக்கப் போகிறது? நான் விரும்புவது என் வாழ்க்கையில் நடக்க வேண்டும். நான் சொல்ல வேண்டியது அது ஏற்கனவே நடந்துவிட்டது என்று. இந்த சமன்பாட்டை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். ஏனெனில் இதை சரியாக புரிந்து கொண்டால் அதிசயங்களை உருவாக்குவது ஒரு வாழ்க்கை முறையாக மாறிவிடும். இன்று மோகித் பாய் மீண்டும் சொன்னார், இது மாயாஜாலம், மாயாஜாலம், மாயாஜாலம் என்று நினைவில் வையுங்கள். மாயாஜாலம் என்றால் என்ன அர்த்தம்? நான் என்ன நினைக்கிறேனோ அது நடக்கிறது என்பதே. ஏன்? ஏனில் அவர் சிந்தனை மீது வேலை செய்து கொண்டிருக்கிறார், இல்லையா? நீங்கள் சரியாக சிந்திக்கத் தொடங்கினால் உங்கள் மனதின் சக்தி அதிகரிக்கிறது. அப்புறம் ததாஸ்து என்பது அடிக்கடி நடக்கத் தொடங்கும். ஆனால் அதற்கு பிறகு பொறுப்பும் அதிகரிக்கிறது. ஏனெனில் நான் ஒரு எதிர்மறை எண்ணத்தை உருவாக்கினால் அது ஒரு கெட்ட எண்ணமாகவும் மாறிவிடும். அதனால்தான் நாம் எப்போதும் சாஸ்திரங்களில் கேட்கிறோம், நீங்கள் ஒரு வரம் கொடுத்தால் அது ஒரு கெட்ட எண்ணமாக மாறிவிடும் என்று. நீங்கள் சாபம் கொடுத்தால் அது ஒரு கெட்ட எண்ணமாக மாறிவிடும். ஆனால் அந்த வரத்தை யார் கொடுத்தார்? மற்றும் சாபத்தை நான் எனக்கே கொடுத்தேன். நீங்கள் ஒரு எண்ணம் உருவாக்கினால் அது நடக்கும் மாதிரியான வாழ்க்கையை உருவாக்க விரும்புகிறீர்களா? நீங்கள் ஒரு வாழ்க்கையை உருவாக்க விரும்புகிறீர்கள். நீங்கள் ஒரு எண்ணம் உருவாக்குகிறீர்கள், அது நடக்கிறது. நீங்கள் ஒரு நிலைக்கு செல்வீர்கள், அப்போது நடக்கக்கூடியது மட்டுமே உங்கள் எண்ணமாக மாறும். அதாவது உள்ளே உள்ள மனம் நம் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது திடீரென்று வெளியுலகமும் என் வழியில் நடக்கத் தொடங்கும். ஏனென்றால் விதி என்னவென்றால் சங்கல்ப் சே சிருஷ்டி பந்தி ஹை. அதனால் நான் என் சங்கல்பை கட்டுப்படுத்தினால் என் சிருஷ்டி என் வழியில் ஒத்திசைவாக தொடங்கும். இது ஒரு அதிசயமான சக்தி. அப்புறம்தான் நாம் சொல்வோம், வாழ்க்கை ஆனந்தம், ஏனால் நீங்கள் விரும்பும் அனைத்தும் நடக்கிறது. நீங்க நினைச்சா அது நடக்குது, ஏன்னா நீங்க அதில் சிறிது கவனம் செலுத்தியுள்ளீர்கள். இது மிகவும் எளிதானது. அதனால் முதல் எண்ணம், நான் ஒரு சக்தி வாய்ந்த உயிர். 2வது எண்ணம், இவை நாங்கள் ஏற்கனவே உணவு மற்றும் தண்ணீரில் சேர்த்துள்ள முதல் 4 எண்ணங்கள். 2வது எண்ணம், நான் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன்.
நீங்கள் வீட்டிற்கு திரும்பினாலும் வேலைக்கு சென்றாலும் யாராவது கேட்பார்கள், நீங்கள் ஏன் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்று. என்ன நடந்தது? எதுவும் இல்லை, இது என் இயல்பு. மிகவும் சரியாக அது போலத்தான். மரியாதையுடன் ஆனால் நம்பிக்கையுடன், இது என் இயல்புன்னு சொல்லுங்கள். நீங்கள் ஏன் தெரியுமா? ஏனால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து. உண்மையாக மகிழ்ச்சியாக இருங்கள். வெறும் புன்னகை மட்டும் அல்ல. உண்மையாக மகிழ்ச்சியாக இருந்தால் உங்கள் சுற்றியுள்ளவர்களுக்கு நீங்கள் சக்தியை பரப்புகிறீர்கள். உங்களில் எத்தனை பேர் மற்றவர்களுக்கு ஏதாவது செய்ய விரும்புகிறீர்கள்? நீங்கள் அறிந்திருக்கிறீங்களா இப்போது உலகத்திற்கு மிகவும் தேவைப்படுவது என்ன? உலகம் இப்போது என்ன படிக்கிறது? இந்த உலகில நமக்கு என்ன தேவை? அமைதி, சக்தி, மகிழ்ச்சி வேண்டும். நீங்கள் அதை உருவாக்குகிறீர்கள். அதற்கான ஒளிரும் ஆதாரமாக இருக்கிறீர்கள். நீங்கள் அதை உருவாக்குகிறீர்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு அதை பரப்புகிறீர்கள். நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. அவர்கள் உங்கள் அலைவரிசைகளை உறிஞ்சிக் கொள்கிறார்கள். இன்று பிள்ளைகள் ஏன் இவ்வளவு மன அழுத்தத்தில் இருக்கிறார்கள்? பெற்றோர் சொல்வார்கள், கல்வி அழுத்தம், இது எதுவும் இல்லை. அப்படி எதுவும் இல்லை. கல்வி அழுத்தம் பற்றி பேச வேண்டாம். ஏனெனில் அவர்கள் சந்திக்கும் கல்வி அழுத்தம் நம்முடைய காலத்தில் இருந்ததை ஒப்பிடும்போது ஒன்றுமில்லை. சரிதானே? நாம் எப்படி சபை தேர்வுகளை எழுதினோம்? ராகேஷ், நீ ஐசிஎஸ்சியில் 10ஆம் வகுப்பு தேர்வுகளை எப்படி எழுதினாய் நினைவிருக்கிறதா? ஒரு வாரத்தில் எத்தனை தேர்வுகள்? காலை முதல் மாலை வரை நாங்கள் ஐசிஎஸ்சி தேர்வு எழுதினோம். காலை 8 மணிக்கு பள்ளிக்கு சென்று மாலை 4 மணிக்கு திரும்பினோம். திங்கள் முதல் வெள்ளி வரை முடிந்துவிடும். இப்போது வீட்டில் விளக்கே கூட எரியவில்லை. அப்படி இருக்க காலை 8 முதல் மாலை 4 வரை ஒரே நாளில் 2 தேர்வுகள் எழுதுவோம். முக்கியமாக அந்த காலத்துல ஒரு பாடம் 3 ஆண்டுகளுக்கானது. 8ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை. அதாவது தேர்வுக்கு முந்தைய மாலை ஒரு பக்கத்தை கூட பார்க்க முடியாது. இதை செய்யவே கூட முடியாது. ஆனால் நான் அழுத்தத்தில் இருக்கிறேன் என்று சொல்லவில்லை. நான் சொன்னேன், உணர்ச்சி இருக்கு, நாளை தேர்வு இருக்கிறது. பரவாயில்லை, எல்லாம் சரியாகிவிடும். மற்றவர் தேர்வு நாளும் முடிந்துவிட்டது என்னால் அது முடிந்துவிட்டது. இப்போது இன்னைக்கு எப்படி தேர்வுகள் எழுதுகிறார்கள்? இன்னைக்கு ஒரு தேர்வு, 5 நாட்கள் கழித்து தேர்வு. இவ்வளவு விடுமுறைகள் கிடைத்திருந்தால் வருடமும் படித்திருப்போம். 5 நாட்களில் பாடத்திட்டம் முடிந்திருக்கும். அவர்கள் கல்வி அழுத்தம் என்கிறார்கள். கல்வி அழுத்தம் என்றால் என்ன? இல்லை, மனதில் தவறான கருத்துக்களை உருவாக்காதீர்கள். இது கல்வி அழுத்தம் இல்லை. அழுத்தம் என்பது அழுத்தம் வகுத்து மன உறுதியால் வகுக்கப்படுகிறது. உலகம் செய்ய முயற்சிப்பது குழந்தைகளின் அழுத்தத்தை குறைப்பதுதான். அது ஒரு பெரிய தவறு. அவங்க பண்ற பெரிய தப்பு அதுதான். குழந்தைகளின் அழுத்தத்தை குறைப்பது. அவர்களின் அழுத்தத்தை குறைக்காதீர்கள். அவர்களின் மன உறுதியை அதிகரியுங்கள். ஏனெனில் வாழ்க்கை அவர்களின் அழுத்தங்களை குறைக்கப் போவதில்லை. நாம் ரொம்பவும் மகிழ்ச்சியா இருக்கிறோம். நம் குழந்தைகளை தேர்வுகள் கூட இல்லாத பள்ளிக்கு அனுப்புகிறோம். அதற்கு பிறகு என்ன நடக்கிறது? நீங்க அவர்களை தேர்வுகள் இல்லாத பள்ளியில் வச்சாலும் தேர்வுகள் இல்லாத பல்கலைக்கழகத்தில் வச்சாலும் வாழ்க்கையில் இன்னும் தேர்வுகள் இருக்கின்றன. அல்லது அவர்களுக்கு தேர்வுகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை உருவாக்குங்கள். ஆகவே உண்மையில் அவர்களை அதிக அழுத்தம் உள்ள சூழ்நிலைக்கு வையுங்கள். ஏன் இந்தியாவிலிருந்து வந்தவர்கள் உலகம் முழுவதும் சிறந்த நிலைகளில் இருந்து அதிசயம் செய்தார்கள்? ஏனெனில் அவர்கள் அதிக அழுத்தம் கொண்ட பாடத்திட்டம் மூலம் கல்வி பெற்றவர்கள். அதனால் குழந்தைகளின் அழுத்தங்களை குறைக்காதீர்கள். அது அவர்களுக்கு நல்லதல்ல. பிரிவாயிலை டினாமினேட்டர் கூட்டுங்கள். பிரபாகத்தை நியூமரேட்டர் குறைக்காதீர்கள். ஏனெனில் நீங்கள் எவ்வளவு பிரபாகத்தை குறைத்தாலும் பிரிவாயில் இன்னும் குறைந்து கொண்டே இருக்கிறது. 2 தேர்வுகளுக்கு இடையில 10 நாட்கள் விடுமுறை இருந்தாலும் அவர்கள் இன்னும் மன அழுத்தத்தில் இருக்கிறார்கள். அதனால் தேர்வு மன அழுத்தம் இல்லை. என் மன அழுத்தத்திற்கு காரணம் என் குறைந்த மனத்தாங்கும் சக்திதான். அதனால நான் எப்பொழுதும் அமைதியாகவும் நிலையாகவும் இருக்கிறேன். நான் எப்போதும் அமைதியாகவும் நிலையாகவும் இருக்கிறேன். நான் ஒரு கொடையாளி என்றால் நான் எப்போதும் இப்படித்தான் இருக்கிறேன். நம்ம உணர்வு பூர்வமாக பேசுகிறோம். நம்ம பொருளாதார ரீதியாக சார்ந்திருக்கலாம். உடல்நிலையிலும் நமக்கு பிறரிடமிருந்து உதவி தேவைப்படலாம். ஆனால் உணர்வு பூர்வமாக இல்லை. நமக்கு யாரிடமிருந்தும் எதுவும் தேவையில்லை. நாம் கொடையாளிகள். நான் அன்பை அளிக்கிறேன். நான் மகிழ்ச்சி, அமைதி அளிக்கிறேன். நான் பாராட்டை, நம்பிக்கையை, புரிதலை அளிக்கிறேன். எனக்கு எதுவும் தேவையில்லை. இதை எல்லா இடங்களிலும் இடுங்கள். எனக்கு எதுவும் வேண்டாம். நான் மட்டும் தருகிறேன்.
இதை தினமும் சொல்லுங்கள். இந்த குழந்தை ஒரு மாதத்துல இதை கற்றுக்கொள்வாள். மனது நினைக்கும் விதத்தை மாற்றுவது மிகவும் எளிது. உண்மையில் இது செய்ய மிகவும் எளிதான விஷயம். என் ஒவ்வொரு உறவும் சிறப்பாக உள்ளது. நான் மக்களை ஏற்கிறேன், மக்கள் என்னை ஏற்கிறார்கள். எந்த உறவில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அவர்களின் பெயரை எழுதுங்கள் மற்றும் என் உறவு இவருடன் சிறந்ததும் பரிபூரணமானதும் என்று சொல்லுங்கள். பிறகு உங்கள் தொழில்முறை வாழ்க்கைக்காகவும் ஒன்றை உருவாக்கலாம். உலகில் உள்ள அனைவரும் ஐடி துறையில் வேலைகள் இது அது இந்த ஆண்டின் முடிவில் சொல்கிறார்கள். அதனால் மனது ஒரு எண்ணத்தை உருவாக்கத் தொடங்கும். இப்பொழுது அதற்கான உறுதிப்படுத்தலை நீங்கள் உருவாக்குங்கள். நாம் அதை முதலில் எழுத வேண்டியதில்லை. அதற்கான உறுதிப்படுத்தல் என்ன? நம்மை சுற்றியுள்ள அனைவரும் மக்கள் வேலை இழக்கிறார்கள், இந்த நிறுவனம் வேலைகளை இழக்கிறது என்கிறார்கள். சரி, என் எண்ணம் என்ன இருக்கப் போகிறது? நினைவில் வையுங்கள், வெளி உலகம் என் எண்ணங்களை உருவாக்குவதில்லை, நான் தான் உருவாக்குபவன். என் எண்ணம் என்ன இருக்கப் போகிறது? என் வேலை சிறந்ததும் திருப்திகரமானதும் ஆகும். அல்லது வளமான வளங்கள் கிடைக்கின்றன. இன்றைக்கு நீங்கள் அதே சொற்களை எழுதுவது ஒரு ரகசியமா? எப்போதும் நினைவில் வையுங்கள், இது ஒரு ததாஸ்து வரி. நீங்கள் விரும்பும் எதுவும் இருக்க வேண்டும் என்று நினைக்காமல் அது இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். இருக்க வேண்டும் என்று அல்ல, அது இருக்கிறது என்று. நான் சரியான நேரத்தில் சிறந்த இடத்தில் இருக்கிறேன். மற்றும் நாளை நீங்கள் உங்கள் வேலையை இழந்தால் முதல் எண்ணம் 1 மணி நேரம் கழித்து அல்ல, முதல் எண்ணம் அந்த நிலைமையின் முழுமையான அதிபதியாகி சொல்லுங்கள், என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் என்ன சொல்வீர்கள்? என்ன நடக்கும் சொல்லுங்கள். இப்போதே எனக்கு தெரிஞ்சது, எனக்கு ஒரு மின்னஞ்சல் வந்துள்ளது, நாளையிலிருந்து வர வேண்டாம் என்று சொல்லுங்கள். நன்றி, இன்னொரு அழகான வேலை எனக்காக காத்திருக்கிறது. வெளி உலகத்தை இங்கே அனுமதிக்காதீர்கள். அது எப்போதும் இங்கேதான் இருக்கும். நீங்கள் உங்கள் மனதை கட்டுப்படுத்தினால் நீங்கள் என்ன செய்தாலும் அதில் சிறந்து விளங்குவீர்கள். எப்போதும் நினைவில் வையுங்கள், சங்கல்ப் சே சிருஷ்டி ஹை, சிருஷ்டி சே சங்கல்ப் நஹி. உங்கள் சங்கல்ப் உங்கள் சிருஷ்டியால் பாதிக்கப்பட அனுமதிக்காதீர்கள். உங்கள் சிருஷ்டியை உங்கள் சங்கல்பால் பாதிக்கவும், ஏனெனில் விதி அப்படித்தான். இது சில நாட்கள் பயிற்சி செய்வதற்கே அது மிகவும் எளிதாகிவிடும். என்ன நடந்தாலும் இது எனது நலனுக்காக வந்தது என்று சொல்லுங்கள். இந்தி மொழியில் இது என் கல்யாணத்திற்காக வந்தது என்று சொல்கிறோம். இந்த காட்சி என் நலனுக்காக இருக்கிறது. இதில் ஒரு நன்மை இருக்கிறது, இங்கே ஒரு சிக்கல் வருகிறது, அது என் நலனுக்காக வந்தது. நான் சூழ்நிலையை விட மேலாக இருந்தால் நான் கட்டுப்பாட்டை எடுக்க முடியும். ஆனால் நான் இது எப்படி நடந்தது என்று சொன்னால், இது எனக்கு எப்படி நடந்தது? இப்போது என்ன நடக்கும்? இப்போது நான் இங்கே இருக்கிறேன், ஆனால் சூழ்நிலை என்னை கட்டுப்படுத்தி விட்டது. முதல்ல உங்கள் மனதில் வெல்லுங்கள், பிறகு சூழ்நிலையை வெல்லுங்கள். இது ஒரு மந்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள், ஏனெனில் வரவிருக்கும் காலத்தில் நான் உங்களுக்கு பல விஷயங்களை காண்பிக்கப் போகிறேன். இது என் நலனுக்காக நடந்தது, இது என் நன்மைக்காக நடந்தது. நலனை தவிர என் வாழ்க்கையில் வேறு எதுவும் நடக்காது. ஏதாவது நடந்தால் மக்கள் இது நல்லது என்று சொல்லுவார்கள், ஏனெனில் நல்லதை தவிர என் வாழ்க்கையில் வேறு எதுவும் நடக்காது. கொஞ்ச நாட்களுக்கு பிறகு இந்த சொற்கள் ஒரு சொற்களாக ஆகிவிடும். மற்றவர்களுக்கு எவ்வளவு விசித்திரமாக இருந்தாலும் அந்த சொற்கள் நம் வாழ்க்கையை நிரப்பிவிடும். ஏனெனில் நாம் நல்லதாக பேசும் உடனே முதலில் யார் நல்லவராகிறார்கள்? மனம். மனது நல்லதாக இருந்தால் வாழ்க்கையும் நல்லதாக இருக்கும். ஆனால் எல்லாம் நல்லதாக இருந்தாலும் மனது நல்லதாக இல்லை என்றால் வாழ்க்கை நல்லதாக இருக்காது. அதனால் முதலில் மனதை நல்லதாக வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு பிறகு எல்லாமும் சரியாக நடக்கும். அதனால் நீங்கள் உங்கள் தொழில்முறை உறுதிமொழியை உருவாக்கினீர்கள். ஆமாம், எல்லோரும். வாழ்க்கையில் ஒருபோதும் குறைவு என்ற எண்ணத்தை உருவாக்காதீர்கள். வளங்கள் குறைவாக இருக்கலாம், பணம் குறைவாக இருக்கலாம். இன்னைக்கு காலை நம்ம கேட்டது போல, நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், எனக்கு நேரம் இல்லை, நான் சுலபமாக இருக்கிறேன், எனக்கு தேவையானதை விட அதிக நேரம் இருக்கிறது, எனக்கு தேவையானதை விட அதிக செல்வம் இருக்கிறது, எங்களுக்கு மிகவும் அதிக நேரம் இருக்கிறது.
நாம என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. அது சொல்வழக்கு வாக்கியங்கள்தான். அதாவது நாம் எதுவும் செய்ய வேண்டியதில்லை என்பதை குறிக்கிறது. நாம் நாள் முழுவதும் படுத்திருக்கண்டும். நாம் ஏன் பொய் சொல்ல வேண்டும்? மக்கள் நாம் பொய் சொல்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆமாம், நீங்கள் பொய் சொல்ல வேண்டும், ஏனெனில் நீங்கள் சொல்ல விரும்பும் விஷயங்களை சொல்ல வேண்டும். ஏனெனில் விதி என்னவென்றால், நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அது நடக்கும். நாம் அந்த விதியை தவறாக எடுத்துக்கொண்டோம், அதனால் அதை பொய் என்று நினைக்கிறோம். அது பொய் இல்லை, அது ஒரு முறையே. அந்த முறையில தான் அது நிச்சயமாக நிறைவேறும். முறையை சரியாக வைத்துக் கொள்ளுங்கள், முடிவும் சரியாக இருக்கும். இது பாரதத்தின் கலாச்சாரத்தில் உள்ளது. அவர்கள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். அவர்கள் தங்கள் வாழ்க்கையில நடக்க வேண்டியது மட்டுமே நினைச்சு அதையே பேசினார்கள். அதனால்தான் நாம் அதை செய்யத் தொடங்க வேண்டும். எல்லாம் சிறப்பாக இருக்கிறது என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருங்கள். மிக விரைவில் நீங்கள் வேறு ஒரு ஆற்றலில் ஒளிர்வீர்கள். இப்போது அந்த உடலில் நோய் அங்கேதான் தொடங்கும். ஏனெனில் நீங்கள் அசௌகரியத்திலிருந்து சௌகரியத்திற்கு மாறிவிட்டீர்கள். நீங்கள் அதிகமாக யோசிப்பதிலிருந்து சாதாரணமாக யோசிப்பதற்கு மாறிவிட்டீர்கள், இல்லையா? குறைவாக யோசிப்பது, மெதுவாக யோசிப்பது. நிச்சயமா உடல் பதிலளிக்கும். மற்றும் கடைசியாக கடவுளின் சக்தியும் ஆசீர்வாதமும் என்னை சுற்றி தெய்வீகமான பாதுகாப்பு வட்டமாக உள்ளது. நாம் இதை வரைய வேண்டும். என்னை சுற்றி ஒரு வெள்ளை ஆற்றல் வட்டம். நாம் அதிர்வுகளின் உலகில் வாழ்கிறோம். நீங்கள் மெட்ரோவில் இருக்கலாம், ஷாப்பிங் மாலில் இருக்கலாம், அலுவலகத்தில் இருக்கலாம். நம்மை சுற்றியெல்லாம் ஆற்றல்தான், எல்லோருடைய ஆற்றலும். கடவுளின் சக்தியும் ஆசீர்வாதமும் என்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு வட்டமாக உள்ளது. அதாவது உங்களை ஒரு கொக்கூனில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை மிக உயர்ந்த ஆற்றல் வட்டத்தில் மூடிக்கொள்ளுங்கள். குறைந்த ஆற்றல் ஒரு உயர்ந்த ஆற்றல் வட்டத்திற்குள் நுழைய முடியாது. உங்களுக்கு ஏதாவது நடந்தால் உங்கள் அம்மா ஒரு மிளகாயை எடுத்து உங்களைச் சுற்றி ஒரு வட்டம் போட்டிருப்பார் என்பதை நினைவில் வையுங்கள். அதை யார் செய்தார்? யாரோ ஒருவர் உங்களுக்கு கண்ணு வைத்திருக்கிறார். அதை நீக்குங்கள் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். நாம் அதை நீக்க வேண்டிய அவசியமில்லை, ஏனெனில் தினமும் பயன்படுத்துகிறோம். அதனால் கடவுளின் கண்களை நம்மை சுற்றி பயன்படுத்த வேண்டும். யாரோ ஒருவரின் கண்கள் என்றால் என் சுற்றிலும் யாரோ ஒருவர் சிறந்த மனநிலையில் இல்லை என்பதைத்தான் அர்த்தம். அவர்கள் ஒருவேளை மன அழுத்தத்திலோ அல்லது வருத்தத்திலோ இருந்திருக்கலாம். அவர்களின் எதிர்மறை அலைகளை நான் உட்கொண்டேன், ஏனெனில் நானும் குறைந்த அதிர்வில் இருந்தேன். நம்ம மற்றவர்களின் அதிர்வுகளை உறிஞ்சுவது நம்ம அவர்களுடன் ஒத்த அதிர்வில் இருக்கும்போதுதான். நீங்கள் உங்களை இங்கே கொண்டு சென்றால், அதாவது ஒரு வலுவான உணர்ச்சி நோய் எதிர்ப்பு அமைப்பை உருவாக்கினால் உலகின் தொற்று உங்களை பாதிக்காது. நீங்கள் எல்லோரையும் சுற்றி இருப்பீர்கள், ஆனால் நீங்கள் ஒரு வலுவான உணர்ச்சி நோய் எதிர்ப்பு அமைப்பை உருவாக்கியிருக்கிறீர்கள். அப்படியென்றால் நாம் எந்த வட்டத்தை உருவாக்கினோம்? நாம் சொல்வோம், கடவுளின் சக்திகளும் ஆசீர்வாதங்களும் என்னை சுற்றி இருக்கின்றன. நான் பாதுகாப்பால் மூடப்பட்டுள்ளேன். உங்கள் பிள்ளைகளுக்காக இதை தினமும் செய்யுங்கள். அவர்களுக்காக கவலைப்பட வேண்டாம். கவலை என்பது சக்தியை குறைக்கும் ஒன்று. அவர்களை வலுப்படுத்துங்கள். அவர்கள் ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மா. அவங்கள் கவனம் செலுத்துகிறவர்கள். அவர்கள் சிறந்தவர்கள். வாழ்வில் எல்லாம் சிறப்பாக உள்ளது. கடவுளின் சக்தி அவர்களை சுற்றி உள்ளது. அவர்களை பள்ளிக்கு அனுப்புங்கள். இல்லையெனில் என்ன நடக்கும்? எப்படி இருக்கும்? இது சக்தியை குறைக்கும் ஒன்று. நீங்கள் உங்களை மட்டும் குறைக்கவில்லை, நீங்கள் அவர்களை பற்றி கவலைப்படுவதால் அவர்களையும் குறைக்கிறீர்கள். ஏனெனில் உங்கள் அதிர்வுகள் அவர்களிடம் சென்றடைகின்றன. எப்போதும் யாருக்காகவும் கவலைப்பட வேண்டாம். இது கவலை இல்லாத நிலை போன்றது. எப்போதும் பராமரிப்பு மற்றும் சக்தியை உருவாக்குங்கள். பராமரிப்பு மற்றும் சக்தி என்பது உயர்ந்த ஆற்றல் எண்ணம். இன்று தேர்வு நாள். என்ன நடக்கும் என்று எனக்கு சரியாக தெரியவில்லை. நீங்கள் ஒரு எண்ணத்தை உருவாக்கினால் எந்த எண்ணத்தை உருவாக்குவீர்கள்? அது மிகவும் நல்லதாக இருக்கும். உங்களிடம் அபரிமிதமான சக்தி உள்ளது, அதை நீங்கள் பயன்படுத்தலாம். போலியே இப்போ இதுவே பயிற்சியாக போகுது. செவ்வாய்க்கிழமை வீட்டிற்கு செல்லும் முன் இதுவே பயிற்சி ஆக போகிறது. ஏனெனில் இங்கே பயிற்சி செய்வது எளிதாக இருக்கும். ஏனெனில் இந்த சொற்கள் இங்கு காற்றில் நிறைந்துள்ளன. பிறகு நீங்கள் மும்பை அல்லது டெல்லி விமான நிலையத்தில் இறங்கினாலும் அந்த சொற்களை தொடர்ந்து பயன்படுத்துகிறீர்கள். எங்கே இருந்தாலும் அதை தொடர்வது மிகவும் எளிது என்பதை நீங்கள் காண்பீர்கள். இப்பொழுது இன்று மட்டும் நாம் எழுதிய சில உறுதிமொழிகள் நாளையும் தொடர்வோம். இவை இன்று இரவு தூங்குவதற்கு முன் எழுதப்பட வேண்டும். அதாவது அவற்றை மீண்டும் எழுத வேண்டும்.
மற்றும் ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன் அவற்றை எழுதுங்கள். வாயால் சொல்ல வேண்டாம், எழுதுங்கள். ஏனெனில் ஒரு நாளின் முடிவில் மனது மிகவும் குழப்பமாக இருக்கும். எழுதுவது சக்தி. எனவே ஒரு டைரி வைத்துக்கொண்டு அவற்றை எழுதுங்கள். காலை எழுந்தவுடன் முதலில் செய்ய வேண்டியது நன்றி உணர்வுடன் எழுந்து படுக்கையிலிருந்து எழும்போது, நான் ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மா, நான் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், என் வாழ்க்கை சிறப்பாக உள்ளது, என் உறவுகள் அருமையாக உள்ளன, நல்லது தவிர எனக்கு வேறு எதுவும் நடக்கவில்லை, நான் தொடர்ந்து பேசிக்கொண்டே பாடிக்கொண்டே இருக்கிறேன், நான் தாமதமாக வந்துவிட்டேன், இப்போது என்ன ஆகும் என்று சொல்லுவதற்கு பதிலாக, இப்போது எனக்கே தெரியவில்லை என்ன என்று ஒரு கூட்டம் இருக்கிறது. ஓ, காலையில யாருடைய முகத்தை பார்த்தேன், அந்த முகம் எங்கே? அந்த மகாவிரதம் அங்கே ஏன் இருந்தது? நீங்கள் காலையில் யாரை பார்த்தீர்கள்? உங்கள் மனது முதலில் என்ன எண்ணத்தை உருவாக்கியது என்பதே முக்கியம். ஏனெனில் காலையும் இரவும் உபசார மனம் செயல்படுகிறது. அதனால் இந்த 2 நேரங்களிலும் தவறாக நினைக்க முடியாது. நீங்கள் தவறாக நினைக்க வேண்டுமென்றால் அது பகலில்தான், காலை அல்லது இரவு அல்ல. ஏனெனில் நீங்கள் பகலில் செய்யும் எதுவும் விழிப்புணர்வு அடுக்கில் மட்டுமே இருக்கும். நீங்கள் தூங்கப் போகும் முன்பும் விழித்தவுடன் உங்கள் மனதில் என்ன நடக்கிறதோ அது ஆழமாக உள்ளே சென்று விடுகிறது. நேற்று மாலை மீதாஜி உடல்நலம் சரியில்லை. அவரது தொண்டை மூடியிருந்தது. நாம் பேச முடியவில்லை. நேற்று அவரை கேட்கவும் முடியவில்லை. தூங்கப் போகும் முன் அவர் சொன்னார், இப்போது என்ன நடக்கிறது என்றால் அறியாமல் நாம் சொல்கிறோம், என் தொண்டை மிகவும் வலிக்கிறது. அதற்கு பிறகு நாம் தூங்கச் செல்கிறோம். இப்போ அடுத்த 6 மணி நேரத்துக்கு என்ன நடக்கும்? என் தொண்டை மிகவும் வலிக்கிறது. காலை எழுந்ததும் அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக வலிக்கிறது. ஏனெனில் நம் எண்ணங்கள் சரியாக இல்லை. இப்போது தூங்குவதற்கு முன் சொல், இது சரியில்லை. வார்த்தை தேர்வு சிறப்பாக இருக்கிறது. இந்த வார்த்தை மிகவும் சாதாரணமானது. நாம் எப்படி இருக்கிறோம்? சிறப்பாக. நாம் சிறப்பாக இல்லை. நம்ம எப்படி இருக்கிறோம்? சிறப்பாக. மேலும் 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 உயரமாக, தெய்வீகமாக. நாம் மிக உயர்ந்த ஆற்றலுக்கு செல்ல வேண்டும். அதனால் தூங்கப் போகும் முன் நாளை அலுவலகத்தில் என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. இறுதி எண்ணமும் முதல் எண்ணமும் மிகவும் கவனமாக இருங்கள். அதனால நாம் இதை இரவில் காலை நேரத்தில் ஒவ்வொரு உணவிலும் ஒவ்வொரு தண்ணீர் கண்ணாடியிலும் செய்ய போகிறோம். உணவு மற்றும் தண்ணீருக்காக சுருக்கமான பதிப்பு இப்போது தொடங்குகிறோம். 3 நாட்கள் நீங்கள் இதை செய்தால் நீங்கள் திரும்பிச் செல்லும் போது இது ஏற்கனவே உங்கள் பழக்கமாகிவிடும். எளிதா? எவ்வளவு எளிது, எவ்வளவு எளிது, மிகவும் எளிது. நீங்கள் தோமத் செய்யும் போதெல்லாம் அது மிகவும் எளிதாக இருக்கும். ஏற்கனவே மனமும் உடலும் இரண்டும் நன்றாக உணர்கின்றன. இது எவ்வளவு கடினம்? சரி, அந்த மன அழுத்தம் இருக்கிறது. இது வெறும் ஒரு எண்ணம் தான். அது மனதும் உடலின் சக்தியையும் மாற்றுகிறது. இவ்வளவு கடினமானதை ஒரு நாளில் 10 முறை யார் செய்வார்கள்? செய்ய வேண்டாம், பிரச்சனை இல்லை. நாம் சொல்றது, நான் மிகவும் நல்லவனாக இருக்கிறேன், நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். மனம் அதை நிராகரிக்கவில்லை. நாம் அதை உருவாக்க மனதை மட்டுமே பயன்படுத்துகிறோம். மற்ற எண்ணத்தை மனம் உருவாக்க இடம் தராமல் இந்த எண்ணத்தை உருவாக்க மனதை வைக்கிறோம். ஏனெனில் மனம் அந்த மற்ற எண்ணத்தை உருவாக்க ஆரம்பித்த உடனே அது கீழே செல்லும் பாதை. அந்த பாதையில நீங்கள் சென்றவுடன், குறிப்பாக அந்த சூழ்நிலையும் உங்களை மேலே இழுக்கும் போது, இப்போது நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள், இந்த சூழல் உங்களை மேலே இழுக்கிறது. நீங்கள் திரும்பிச் சென்றால் உங்கள் அலுவலக சூழல் உங்களை கீழே இழுக்கும். நகரத்தின் சூழலும் உங்களை கீழே இழுக்கும். செல்ல முயற்சி செய்ய வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளை வைத்துக் கொள்ளுங்கள். நாம் எப்படி செல்ல வேண்டும்? இப்படி செய்யுங்கள். உலகம் அதிர்வெண் ரீதியாக இப்படி செல்கிறது. அதனால் கடவுள் நமக்கு நடக்க வேண்டாம் என்று சொல்கிறார். நாம் ஓட வேண்டியதில்லை, பறக்க வேண்டும். நாம் எங்கே பறக்க வேண்டும்? இங்கே. இதற்கு பறக்கும் கலை என்று பேர். நம்ம அந்த நிலைமையில எப்படி இருக்கணும்? பறக்கும் கலை.